முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு வேணுன்ற பொருள்லாம் என்னென்னட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பட்டர் ஒரு ஸ்பூன், பட்டர் வேணான்றவங்க எண்ணெய் கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 4 பல்லு நசுக்குனது, மிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன், இது கொஞ்சம் லேசாக நசுக்கிக்கணும். பச்சை மிளகாய் 1, சின்ன வெங்காயம் சாப்பிட்டு சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நறுக்கி இங்கே வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை மரத்துலேருந்து எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு பவுல் வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறதுனா ஒரு கட்டு கீரை வச்சுக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு. பருப்பு வேக வச்சு மசித்த பருப்பு சின்ன ஒரு கரண்டி சொல்லலாம், இல்லைன்னா இது இப்போ தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப், ஒரு ஜார் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிளகு சீரகத்தை இதில் போட்டு லேசாக இப்படி இடிச்சுக்குங்க. இப்படி இடித்து போட்டிங்கன்னா அவன் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தூள் போடுறத விட. பாருங்க, மிளகு சீரகம் இப்படி இந்த உலக்கையில் வச்சு நசுக்கி வச்சுருக்கேன். கடாயை காஞ்சிடுச்சு. இதில் பட்டர் போடுறேன். அதில் இந்த மிளகு சீரகம் இருக்குல்ல அது போட்டுறேன். கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு எல்லாம் போட்டுறேன். நல்லா மிளகு பொரியிற வாசனை, பூண்டு வாசனை எல்லாம் நல்லா வருதுன்னா அதில் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணிட்டையும் போட்டுருவோம். இதுக்கெல்லாம் ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் பட்டரே போதும். எண்ணெயெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், இந்த நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிக்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். தேவையான உப்பையும் போட்டுறேன். பாருங்க, ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். இது மிளகாத்தூள்லாம் போடாமல் வெறும் மிளகுத்தூள் போடுறதால நல்லா இந்த சளிக்கு இந்த வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை சூப்பு ஏன் வச்சு கொடுத்தீங்கன்னா, முருங்கைக்கீரை நிறைய அயன் சத்து இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த அயன் சத்து உடம்புல ரத்த விருதுக்கு ரொம்ப பயன்படும். கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் எங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரிவு பண்ண சொல்லணும்னு இல்லை. அயன் சத்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு தேவை. முடி வளர்கிறதுக்கெல்லாம் ரொம்ப உபயோகப்படும். அப்புறம் மலச்சிக்கல் இருந்தால் அதையும் போக்கும் இந்த முருங்கைக்கீரை. அதனால தான் முருங்கைக்கீரை சூப்பை சாப்பிட்றத விட இது சூப்பை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நிறைய சத்து உடம்புக்கு போகுன்றதால சூப் வச்சு காட்டுறேன். இப்போ நல்லமா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு கரண்டி பருப்பை தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிட்டுருக்கேன். துவரம் பருப்பு வேக வச்சு மசித்த துவரம் பருப்பு. தண்ணி பாருங்கள், ஒரு ஜாடி தண்ணி ஃபுல்லாக அதிலே ஊற்றிடுறேன். 3-4 கப் தண்ணி ஊற்றிங்க. முருங்கைக்கீரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி சுண்டிடும். இப்போ நீங்கள் உப்பு காரெல்லாம் கூட சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு வேணுன்றதை போடலாம். சால்ட் அண்ட் பெப்பர் பவுட்ரு நீங்கள் எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. மூடி வச்சுடுங்க. கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கீரையை போடணும், நான் காட்டுறேன். நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதி வந்த உடனே இந்த கீரையை அப்படியே அதில் போட வேண்டியதுதான். கரண்டியால் இப்படி வச்சுட்டு திருப்பி இதை வேகணுன்ற அவசியம் இல்லை. கீரை ஒரு நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. கொதி வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து சுட குடிக்க வேண்டியதுதான். நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.